இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியோட பக்கெட், அதாவது மாமின்னா மதரின்லோட பக்கெட். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஷேப்பில் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் பார்த்து எதுலடா இதை மாற்றி எடுத்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த பாக்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம். வணக்கம், வாங்க. நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இந்த பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம ரவுண்டு ஷேப்பில் பாக்ஸ் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி நெருக்கமாக வைக்கும் போது ஒரு ஸ்பேஸ் விழும். ஆனால் இந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் விழாது. இப்போ நம்ம என்ன அளவுக்கு குவான்டிட்டிலாம் வச்சா நம்ம பார்க்கறதுக்கு அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி பிளாஸ்டிக் பாக்ஸ். இது வந்து ஃபுட் கிரேட் உள்ள பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து அமேசானில் தான் வாங்குறேன். அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது எப்படி இருக்குது, எத்தனை பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக இப்போ நம்ம பார்த்துலாம் வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், ரைஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட் இது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபுட் கிரேட் உள்ளது, நல்ல குவாலிட்டியான ஒரு பாக்ஸ் தான். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மில்டன் பாக்ஸு, அதுமாரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாரி ஃப்ளோரல் டிசைனில் இந்த பாக்ஸ் இருக்குது. மெயினாக இந்த பாக்ஸ் நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்டில் இருக்கிற மில்டன் பாக்ஸை வந்து பார்த்துடலாம். மெயினாக பாக்ஸ் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்னோட மதரின்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நிறையா அவங்களோட டப்பாவில் அந்த பக்கெட் மாரி டைப் இருக்கும்ல, அதில் நிறையா போட்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எதுலடா வைக்கிறது, ஏன்னா என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி நான் வச்சுட்டேன் நான். ஏன்னா இடமே சின்ன கிச்சனுங்கிறனால இடம் பார்த்தல. அதே சமயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தால் எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு அந்த மசாலா தூள் இருக்குது இல்லை ரைஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது, எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கிச்சனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். அதனால் ப்ளூ கலரில் தேனம் இது ஒன்று கிடச்சிது, அது ஒன்று கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 3 இருக்குது. இதுக்குள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள். 1, அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது 3 பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு 3 வகையான சைஸஸ் உங்களுக்கு இருக்குது. லார்ஜ் ஒன்று இருக்குது, மீடியம் இருக்குது, அதேமாரி பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ்ன்னு 3 சைஸில் இருக்குது. ஸோ மிளகாத்தூள் மட்டும் கிடையாது, வத்தல் இந்த மாதிரிலாம் இப்போ வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா, அப்பெல்லாம் வத்தல்லாம் போட்டிங்கன்னா கூட நீங்கள் அழகாக சூப்பராக அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி வந்து ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேஸ் விடுவோம். இதுமாரி நெருக்கி வச்சா கூட அவ்வளோ இதுவாக இருக்காது, பார்க்கவும் நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கிறது. நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் நம்மளோட கலர் வந்து மில்டனில் வந்து ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 600-500 வந்தது. ஏன்னா நான் வாங்கிய ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ போடுவோம் அப்போ வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். நான் இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கிச்சனெல்லாம் கொஞ்சம் வேறு விதமாக ஆர்கனைஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். அது என்னென்னு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலையை முடிச்சோன்னா அடுத்தது அந்த ஃப்ளோரல் டிசைனையும் பார்க்கலாம். முக்கியமாக ஒன்று சொல்ல நினச்சேன், இது பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேடுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பிபி ஃப்ரீ அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, இதில் இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இது முதல்ல நான் காட்டினது வந்து 3 செட் இருந்துச்சு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 5 செட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே 5 in 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து அப்படியே சின்னதாகிட்டே இருக்குது. தேவைங்கும் போது நம்ம பயன்படுத்தலாம், தேவையில்லை அப்படின்னா நம்ம அழகாக இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அது ஸ்கொயர் ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னோட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்புக்கு போயிருக்கேன் நான். அது கொஞ்சம் நெருக்கி வைக்க மாரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து கவுண்டர் டாப்பில் நமக்கு வந்து செல்ஃபெல்லாம் இல்லை, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறோம். அதில் நிறைய ப்ளூலாம் உங்களுக்கு கூட காட்டியிருப்பேன். இந்த ஏர் லைட்டை லாக் பண்ணுற மாரிலாம் நிறைய வந்து ஸ்பைசஸ் கொட்டி வைக்கிற பாக்ஸ்லாம் ப்ளூ கலரில். அந்த டீமோட இதையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், குட்டியாக நல்லா க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ப்ளூ கலரில், ப்ளூ அண்டு க்ரீன், பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிரேட் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இதுலேயும் போட்டிருக்குது ஃபுட் கிரேடு, பிபி ஃப்ரீ அது மாதிரிலாம் இருக்குதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து குட் குவாலிட்டி. நம்ம சூடாக சமைச்சு எதையும் நம்ம வைக்க போகிறதில்ல, பட் வந்து நம்ம ஸ்பைசஸோ இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானிய வகைகளோ வத்தல் இதுமாரி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
தேவையில்லை, இப்போ நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னா திருப்பி நம்ம என்ன செய்யலாம், அழகாக ஒன்றுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சு அப்படின்னு நீட்டாக மேலே நான் வந்து அப்புறம் கவர் போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக காட்டுறதுக்கா அப்படி காட்டுறேன். எடுத்து வச்சுட்டோம்னா போதும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரே மாரி ஷேப்பில் இருக்கும், அழகாக இருக்கும், யூனிஃபார்ம் இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராகவும் இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் நான் தேடி நம்ம கிச்சனுக்கு ப்ளூ தான் எடுத்துருக்கேன். ப்ளூ லவர்ஸ்க்குலாம் இது வந்து இன்னொரு வந்து ப்ளஸ்ன்னு தான் நம்ம சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது, இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட இது அப்படியே பார்க்கவும் கலரும் இருக்கும், ஷேப்பும் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கொயரில் வருது. எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் இதுவாக இல்லை, நல்லா வந்து நீட் ஃபினிஷிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையான அதையும் பாருங்கள். இப்போ நான் இதில் என்ன கொட்டி வைக்க போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த க்ளீன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் என்ன கொட்டி வைக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். ஏன்னா வேறு ஷேப்பில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரே ஷேப்பில் இருந்தால் ஒன்று மேலே ஒன்று கூட அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியோட பக்கெட், அதாவது மாமின்னா மதரின்லோட பக்கெட். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஷேப்பில் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் பார்த்து எதுலடா இதை மாற்றி எடுத்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த பாக்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு இதில் மாவு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேடில், அதாவது பார்த்திங்கன்னா குழம்பு தூள் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் காரக்குழம்புலாம் வைக்கிற மாதிரி தூளும் கொடுத்துருக்காங்க, பேப்பர்லாம் போட்டு. இப்போ அதை தான் நான் மாற்ற போகிறேன். இப்போ எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சு. அந்த பெரிய பாக்ஸில் வந்து வத்தெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அந்த பெரிய பாக்ஸில். அதுக்கு அடுத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் குழம்பு தூள், இந்த குருமாலாம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் உரப்பு கம்மியாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சாதாரணமாக நம்ம குழம்பு தூள் பயன்படுத்தோம் இல்லையா, அது வந்து சின்ன 2 பாக்ஸ் இருந்துச்சு, இதில் ஒன்றும் இதில் ஒன்றையும் அப்படியே போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லையா மில்டனில், அதில் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா இப்போதைக்கு நான் ஸ்நாக்ஸ் எதுவும் வச்சிடல நான். ஸோ வாங்கிட்டு வந்து அதை இல்லை ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அவங்க எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு என்ன போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஜாமான்லாம் இந்த மாதிரி தான் போய் வாஷ் பண்ணணும். இந்த டிஷ் வாஷர்லாம் போட முடியாது, இதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் நிறைய இந்த மாதிரி வேலைகள் இருக்கும்போது நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக வாங்கினா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறவங்களுக்கு ஃபுட் கிரேடில் இருக்கிற பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். சூடாக ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து சமைச்சு அதில் வைக்கிறது தான் தப்பு. அதை தான் நீங்கள் பார்த்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும் நீங்கள். மற்றபடி நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தேவையான பொருட்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்கும் போது அது என்ன ஜாமான் நிறைய ஒரு செல்ஃப் இருக்குது அப்படின்னா நிறைய வச்சுக்கலாம். செல்ஃப் இல்லாதவங்க ஒன்று மேலே ஒன்று, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது மேலே ஒன்று இப்படி அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அப்படின்னா இதுக்கு மேலே இப்படி அடுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வருஷன் அதுக்குள்ளே பாட்டு பாடுது, அதனால் நிறுத்திட்டேன். இதுமாரி ஒன்று மேலே ஒன்று பார்த்தீங்கன்னா அதுமாரி அழகாக சூப்பராக அடுக்கி வச்சுக்கலாம். ரவுண்டு ஷேப்பில் கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். பட் எனக்கு இந்த ப்ளூ கலரில் இந்த ஸ்கொயர் ஷேப் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். என்ன இப்போலாம் அடிக்கடி வீடியோலாம் காணும் அப்படின்னீங்கன்னா வீடியோ வந்துட்டு தான் இருக்குது. சண்முகப்பிரியா சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கேன். இதுமாரி தமிழ் ட்ராவலில் போகிறேன், ட்ரீம் ஹவுஸ் ப்ளாக்ஸ் எல்லா சேனல்லையும் அப்படியே கலந்து வரதில் அதே ஒரு 4-5 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடுது. மற்ற சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக கூட மகாபலிபுரம் டூர்லாம் பிரித்து லைட் ஹவுஸ் அதெல்லாம் கூட ஓல்டு லைட் ஹவுஸ் 7th செஞ்சுரியில் இருக்கிறதுலாம் கூட வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவையானங்க அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது வெறும் ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் ரிவ்யூ, ஆர்கனைசேஷன்ஸு, இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.